ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கிராஃப்ட், அதாவது அழகான பூங்கொத்து. இதை நான் சென்னியிலே ஒயரில் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம ஓய்வு நேரத்தில் வீட்டில் இருந்தபடியே செய்து பிஸ்னஸும் பண்ணலாம், வீட்டையும் அழகுபடுத்தலாம். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். பாருங்கள், நான் இந்த ஒயரை எடுத்திருக்கேன். சென்னியிலே ஒயர்னு சொல்லுவாங்க, பைப் கிளீனர். அதாவது இதுக்குள்ளே கம்பி இருக்கும், அதனால் நம்ம எப்படி வளைச்சாலும் அது வளைஞ்சிரும். நான் இப்போ இந்த ஆரஞ்சு கலரும் பச்சையும் எடுத்திருக்கேன். இந்த டேப் எடுத்திருக்கேன், கத்திரிக்கோல், இந்த கம்பி. உங்களுக்கு என்ன கலர்னாலும் பண்ணலாம். இதை நம்ம இதை சுற்றி எடுக்கிறதுக்கு நான் 2 பென் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரே இதில் இவ்வளோ இதில் இருக்குன்னா எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், இதை இப்போ 2 ஒயரை எடுத்து அதை ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். நம்ம வராமல் இருக்கணும். இதை முறுக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்படி இருக்கும், வராது. இப்போது நம்ம இந்த 2 பென்னு, நீங்கள் 2 ஒரே பெண்ணை எடுத்துக்கிடுங்க. இல்லைன்னா பெரிய உருளை என்னதும் இருக்கும்னா நம்ம இந்த அளவுக்கு, இந்த 2 பென் அளவுக்கு இருக்கும்னா எடுத்துக்கிடுங்க. ஒரு 1.5 இன்ச்சு விட்டு பாருங்கள், ஒரு 9 பெட்டல் வரணும். அதாவது 9 பூவிதழ் வரணும். பாருங்கள், அதனால் 9 முறை சுற்றிடுங்க. சுற்றிட்டு மீதி இருக்க ஒயரை பிடிச்சிக்கிட்டு இப்படி எல்லாம் இப்படி சுருக்கி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு 2-3 முறுக்கி விட்டுருங்க. அப்படின்னாக்கி அது வராமல் இருக்கும். இப்போ அதை விட்டு எடுத்துருங்க. இதை பெண்ணை ரப்பர் பேண்ட் போட்டு கெட்டியும் வச்சுக்கிட்டு அதுக்கு முறை நீங்கள் சுற்றலாம். பாருங்கள், இப்போ நம்ம நிறைய இருந்த ஒயரை எடுத்து உள்ளோட கொடுத்து இழுத்துக்கிட்டு இதையும் அப்படி டைட் பண்ணிடணும். பாருங்கள், எல்லாமே இழுத்து விடுங்க. இப்படி இருக்கும். இப்போ நம்ம அடியில் பிடிச்சி ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இப்படி அழுத்தம் கொடுத்துக்கிட்டு ஒரு சுற்று, அழுத்தம் கொடுத்துக்கிட்டு ஒரு சுற்றணும். பாருங்கள், இந்த ஒயரை அப்படி அழுத்தம் கொடுத்துடணும். அப்படி ஒரு சுற்றிடணும். இந்த ஒயரை எடுத்து இப்படி அழுத்தம் கொடுக்கணும். அது முறை ஒரு சுற்று. பாருங்கள், இப்படி ஒவ்வொரு சுற்று. அப்புறம் நம்ம இதழ் கணங்க வந்துடும். பாருங்கள், இப்படி சுற்றி விட்டுருங்க. எல்லாமே அப்படி சுற்றி விட்டுருங்க. ஒரு நேரம் அடியில் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு அதுக்கு முறை சுற்றி எடுக்கணும். பாருங்கள், இப்படி அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இப்படி ஒரு சுற்று. பாருங்கள், இப்போ எதுலேயும் பெரிய நீளமாக எதழ் இருந்தா அப்படின்னாக்கி கூட ஒரு சுற்றுனா சின்ன அதே அளவில் வந்துடும். பாருங்கள், இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்து இப்படி இருக்கும். பாருங்கள், அந்த இதை நடுவில் கொண்டு வந்துடுங்க. இப்படி இருக்கும். இது இருக்கட்டு. இதில் நடுவில் வைக்கிறதுக்கு நீங்கள் கருப்புனாலும் எடுத்துக்கலாம். நடுவில் வச்சுருக்கு உங்களுக்கு நான் இதை எடுக்கேன். இதை 2 இருக்கிறத கட் பண்ணிக்கிடுங்க, போதும். பாருங்கள், இதை இப்போ ஒரு விரல் நீளத்துக்கு இதில் விட்டுக்கிட்டு அதில் சுற்றிக்கிட்டே இருங்க. ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். அந்த பூக்களை நம்ம வீட்டில் இருக்கும்போதே எல்லாம் இப்படி பண்ணி எடுத்து நம்ம விலைக்கும் கொடுக்கலாம், கடைகளுக்கு கொடுத்து நம்ம லாபம் எடுக்கலாம். பாருங்கள், எப்படி இருக்குன்னு இப்படி இருக்கும். இதில் நடுவில் அதில் தூரம் இருக்கும், கொஞ்சம் அழுத்தி விடுங்க, வந்துடும். பாருங்கள், இப்படி எடுத்து இழுத்துருங்க. நடுவில் வர்றது போல் அப்படியே அழுத்தி விட்டுருங்க. பாருங்கள், இனிமேல் இதை 2 சுற்றி விட்டுருங்க. சுற்றிக்கிட்டு நம்ம ஆரஞ்சு கலர் ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படின்னா தான் நம்ம ஸ்டெம்முக்கு சுத்தச்சுமே நல்லாயிருக்கும். அதை இழுத்து விட்டுக்கிட்டு இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இதை ஒவ்வொரு இதழாட்டு நம்ம ஒசத்தி எப்படி எடுக்கணும். பாருங்கள், மேலே எப்படி அப்படி மேலே கொண்டு வரணும். அப்படின்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி வச்சு விட்டுருங்க. இனிமேல் பின்னால் நுனி அந்த ஒரு இதழ் நுனியை எடுத்து பின்னால் மடித்து விடணும் கொஞ்சமாக. பாருங்கள், நான் எவ்வளோ மடித்து விடுவேன்னு பாருங்கள், அவ்வளோதான். அப்படி மடித்து விடணும்.
அந்த இதெல்லாம் பிடிச்சிக்கிடணும் கையெடுத்து. பாருங்க இது மாதிரி ரவுண்ட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதே போல் நம்மளுக்கு கூட 2 நான் பின்னி வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம இதுக்கு இந்த டேப்பில் எடுத்து க்ரீன் கலர் டேப்பில் எடுத்து நம்ம அதை சுற்றிடலாம். பாருங்கள் இதில் 2-3 நேரம் ஒரே இடத்துல சுற்றிடுங்க. அப்படின்னா தான் வெளியே வராமல் இருக்கும். அற்றத்தில் அந்த பூ இதழ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அப்படியே சுற்றுங்க. அதில் 2 நேரமாக சுற்றி வச்சுக்கிட்டு பாருங்கள் இப்படி சுற்றிக்கிட்டு டைட்டாக சுற்றுங்க. இனிமேல் அப்படியே சுற்றிட்டு வாருங்க. சுலபமாக சுற்றிடலாம். பூக்கு காம்பு அழகான காம்பாக நைஸாக வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காம்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது நான் அந்த 3 பூ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பூனாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ இலை பண்ணதுக்கு பாருங்கள் இப்படி பாதியை கட் பண்ணிக்கிடுங்க. ஒரு ஒயரை எடுத்து பாதியை கட் பண்ணிக்கிட்டு அழகாக நெய்வி விட்டுருங்க. நுனியில் அதை அழுத்தி விட்டுட்டு பாருங்கள் 2 மடிக்கக்கூடாது. நம்ம அதை சுற்றி விடுறதுக்கு நீங்கள் கொஞ்சமாக விட்டுட்டு இப்படி சுற்றி விட்டுருங்க. பாருங்கள் இப்படி இருக்கணும். என்ன ஒன்று இப்படி பண்ணணும். நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இருக்கட்டு. இப்போ கம்பியில் நம்ம சுற்றிடலாம். கம்பி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த டேப் எடுத்து பாருங்கள் அதை நல்லா டைட்டாக கொஞ்சம் சுற்றிடுங்க. கம்பி தெரியாமல் இருக்கணும். அதில் பூ வச்சுருங்க. அதை பூ நம்ம காம்பு வைக்கும்ல அதில் ஒரு 2-3 நேரம் நல்லா டைட்டாக சுற்றிடுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு பூ வெளியே வராமல் இருக்கும். ஒரு இதழ் அதை நம்ம சுற்றி வச்சுருந்தோம்லே அதுதான் இதழ். நம்ம அதை முறுக்கி வச்சுருந்தோம்லே அந்த இடத்த அடியில் பாகத்தில் வச்சு அப்படியே அதுலேயும் 2-3 நேரம் சுற்றிடுங்க டைட்டாக. கொஞ்சம் இழுத்து டேப்பை இழுத்து சுற்றுங்க. இப்போ அடுத்த பூ அதையும் அப்படி தான் ஒரே இடத்துல 2-3 நேரம் சுற்றிடுங்க. அப்படின்னா தான் அந்த பூ காம்பு கீழே வராது. நல்லா இழுத்து டைட்டாக சுற்றுங்க. இன்னும் அடுத்த இதழ் அடுத்த இலை இன்னும் பூ. உங்களுக்கு எத்தனை பூனாலும் நெருக்கமாக சுற்றி வச்சாலும் நல்லாயிருக்கும். நான் இப்படி ஒரு 4-5 இப்படி செய்து வச்சுருக்கேன். இந்த பூங்கொத்து போல் இதை விரித்து வச்சுட்டு கொஞ்சம் இழுத்துட்டு அப்படியே சுற்றிடுங்க. அப்படின்னா ஒட்டிக்கிடும். கட் பண்ணிடுங்க. பாருங்கள் இப்படியே 4-5 பின்னி வச்சுக்கிட்டு 4-5 இப்படி செய்து வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ளவர் வேஸ்க்கு நாங்கள் வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பூ எல்லாம் செய்திடலாம். வால் ஹேங்கிங் நாங்கள் போடலாம். பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.